Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry exercise 3.6 first sum. Express each of the following as a sum or difference. 4 sum கொடுத்து இத sum or difference ஃபார்மட்ல கொண்டு வர சொல்லிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்திருப்போம். exercise 3.6 ஓட இன்ட்ரோடக்ஷன் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்திருப்போம். சோ அந்த ஃபார்முலாஸ்ல ரெண்டு ஃபார்முலாஸ் வந்து நாலு ஃபார்முலாஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா sum or difference கண்டுபிடிக்க வேண்டியது and இன்னொன்னு பாத்தீங்கன்னா sum or differenceல இருந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்க வேண்டியது. சோ இத நம்ம பார்த்திருப்போம். அதுல இல்ல sum or difference உள்ளதுக்கு வந்து ஒரு டெரிவேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ ப்ராடக்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ண மாதிரி இருந்திருக்கும். பட் அது கூட ஒரு ஷார்ட்கட்ஸோட சொல்லிருப்பேன். சோ அந்த வீடியோவை பாத்துருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ sum or difference. ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுங்க sin 35 டிகிரி into cos 20 டிகிரி ப்ராடக்ட்ல கொடுத்திருக்காங்க. நாலுமே அஞ்சுமே ப்ராடக்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணனும்னா எல்லாத்தையும் sum or differenceல மாத்தணும். சோ ஃபர்ஸ்ட் sin 35 டிகிரி cos 28 டிகிரி இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இத நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா in terms of sin a cos b sin a cos b ன்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இதுக்கு ஃபார்முலா என்னது வரும் உங்களுக்கு 1/2 into sin a plus b plus sin a minus b இப்படி ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். அது எக்ஸசைஸ் ஃபார்முலா வீடியோல நான் இந்த ஃபார்முலா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி இது ஏக்கு பதிலாக 35 பிக்கு பதிலாக 28 போட்டுக்கோங்க. 28 ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 35 + 28 எவ்வளோ வரும்? 35 + 28 வந்து 63. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு அதாவது sin 35 into cos 28 இஸ் ஈக்குவல் டு half of sin 35 + 28 வந்து 63. அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. தென் 35 - 28 sin 7. 35 - 28 7. ஸோ sin 7 டிகிரி இவ்வளோதான். தென் செகண்ட் ஒன் பாருங்க sin 4x into cos 2x இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. cos 2x. ஸோ பாருங்க இதுவும் அதே ஃபார்முலா தான் sin cos அந்த மாதிரி வந்துருங்க. ஸோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்னா sin 4x into cos 2x is equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா half இது sin 4x plus 2x a plus b 4x plus 2x வந்து sin 6x plus 4x minus 2x 2x so sin 2x cos போடுவோம் sin 2x. the third one பாருங்க third one என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 sin 10 theta cos 2 theta 2 sin 10 theta cos 2 theta இதில் என்ன 2 இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. 2 sin a cos b ன்னு சொல்லிட்டு நம்ம டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருப்போம். அதை யூஸ் தரப்படாது. அதே யோசித்தீங்கன்னா தப்பு. ஏன்னு சொன்னீங்கன்னா இங்கே ஆங்கிள்ஸை பாருங்க 10 theta 2 theta அங்கே ஆங்கிள் சேம் இருந்தால் தான் sin a cos a அந்த இது கூட யூஸ் பண்ண முடியும் 2 sin a cos a. ஸோ அதனால் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு நம்ம இதே ஐடென்டிட்டியை போடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த 2 விட்டுருங்க. இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா sin 10 theta cos 2 theta இருக்குது. ஸோ இதே ஃபார்முலா தான். இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இதே ஃபார்முலா தான். sin a cos b தான் இருக்குது. ஸோ அது வந்து sin 10 theta இங்கே 2 இருக்குது 10 theta into cos 2 theta is equal to அந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க 2 into இப்போ இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும். ஸோ 1/2 into sin a plus b னா 10 theta plus 2 theta that is nothing but 12 theta plus 10 theta minus 2 theta a minus b வரும். ஸோ 10 theta minus 2 theta 8 theta. இந்த 2 வெளியே தான் இருக்குது. இந்த இது கூட இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது. இது கூட இப்படி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ண முடியாது. பட் இங்கே இருக்கிறனால வெளியே இருக்கிறனால கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 கேன்சல் ஆகிட்டா sin 12 theta plus sin 8 theta இந்த மாதிரி வரும். தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos 5 theta அது cos 5 theta to cos 2 theta அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. SM5 கொஞ்சம் தெரிய மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ cos a cos b ரெண்டுமே காஸ்டில் இருக்குது. ஸோ cos a cos b என்னன்னா 1/2 காஸ்ன்னு சொல்லும்போது காஸ் தான் உள்ளே வரும். sin a cos b அதாவது காசும் சைனு சேஞ்ச் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து சைன் வரும். cos a cos bன்னு இருந்துச்சுன்னா அதாவது cos a cos b இல்லை sin a sin b அப்படியே தான் வந்துச்சுன்னா காசு தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா cos a cos b ரெண்டுமே காசுனால ப்ளஸ்ஸு அண்ட் cos a minus b பாருங்கள். ஸோ 1/2 into cos a plus b 5 theta plus 2 theta 7 theta. So cos 7 theta plus cos a minus b 5 theta minus 2 theta cos 3 theta இவ்வளோதான்.
ஃபிஃப்த் ஒன் எழுதிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin 5 தீட்டா sin 4 தீட்டா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா sin A sin B. என்னமே நான் வச்சுக்கோங்க, இந்த சைன் ரெண்டுமே சேமாக வந்துச்சுன்னா நம்ம வந்து காசு உள்ளக்கு வந்து காசு வரும்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சைன்னால என்ன வரும்னா மாற்றி A மைனஸ் B தான் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ காசு போட்டு A மைனஸ் பியை ஃபஸ்ட்டு போடணும். ஒருவேளை நீங்கள் ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு போடணும்னா வெளியே ஒரு மைனஸ் போடணும். அதே நான் வச்சுக்கோங்க, மைனஸ் காஸ் இன்ட்டு A ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/2 காஸ் A மைனஸ் பி. A மைனஸ் பி பார்த்தீங்கன்னா என்னது 5 தீட்டா மைனஸ் 4 தீட்டா, தட் இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா. 5 தீட்டா மைனஸ் 4 தீட்டா வெறும் தீட்டா 1 தீட்டான்னு வரும், தட் இஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம். மைனஸ் காஸ் A ப்ளஸ் பி 5 தீட்டா ப்ளஸ் 4 தீட்டா 9 தீட்டா அவ்வளோ. ஸோ இதுதான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்லேருந்து சம் வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடியது, சம் ஆர் டிஃப்ரென்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ சம் ஆர் டிஃப்ரென்ஸில் தான் வந்துருக்கு பாருங்க, இல்லை ப்ளஸ் மைனஸ் சிம்பிளோடு இருக்குது. ஸோ அதில் சம் ஆர் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்மிட் டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் தான் கேளுங்க. தேங்க்யூ.